ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக ஒரு கேக்கு வந்து ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டவ்வில் வந்து ஒரு பெரிய குக்கர் எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த குக்கரில் வந்து நான் ஆல்ரெடி வந்து கேக்கு பண்ணுனதுக்காக யூஸ் பண்ண சால்ட் இருக்குது. அந்த சால்ட்டு வந்து நான் கீழே குக்கரில் வந்து சேர்த்துக்க போகிறேன். குக்கரில் நம்ம சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எல்லா இடமும் நல்லா இதுவாகிற மாதிரி ஈவனாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து ஒரு ட்ரே மாதிரி, என்கிட்ட ட்ரே இல்லை, அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு அந்த ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். அந்த ஸ்டாண்டு இல்லை என்கிட்ட. அதனால 2 ரவுண்ட் இதில் வந்து ஸ்டவ்வோட பர்னர் மாதிரி இருந்துச்சு, அது வச்சுட்டு மேலே ஒரு கப்பு மாதிரி வச்சுட்டு கவுத்து வச்சுருக்கேன். இப்போது ப்ரீ ஹீட் பண்ணணும். நம்ம அதை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. நம்ம வந்து குக்கரை நல்லா ஹீட் பண்ணிக்கணும். முன்னாடியே இந்த சால்ட்டெல்லாம் ஹீட் ஆகிடணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம பேக்கிங் பண்ணி அந்த இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ப்ரௌன் சுகர் தான் இந்த கேக்கில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து சாக்லேட் கேக்கு மாதிரியே இருக்கும். ஆனால் நான் கொக்கோ பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். என்கிட்ட சாக்லேட் இல்லை, எனக்கு நட்ஸ் எதுவுமே இல்லை. நான் ரொம்ப சிம்பிளாக ட்ரை பண்ணுறேன். இது வந்து நான் கேக்கு ட்ரை பண்ணதில் 3rd டைமு. ஃபஸ்ட்டு டைம் வந்து கேக்கு டேஸ்ட்டாக வந்துச்சு, உடஞ்சி போயிட்டு வந்துச்சு, அப்போ வீடியோ எடுக்கலை. செகண்ட் டைம் வந்து நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு, பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. ஆனால் நான் வீடியோ எடுக்கலை. நல்லா கற்றுக்கிட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா 3rd டைம் ட்ரை பண்ணுறேன். என்னோடய பசங்களுக்கு கேக்குனா ரொம்ப இஷ்டம். அதனால் வெளியில் கடையில் போய் வாங்கணுமா, அங்கே என்னென்ன கலக்கிறாங்கன்னு தெரியல. அப்புறம் ஒரு கேக் பீஸே பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ்ன்னு சொல்லுவாங்க, 70 ருபீஸ் சொல்லுவாங்க. ஒரு சின்ன சைஸு கேக்கு ஏன் அவ்வளோ சொல்கிறாங்க? ஒரு சின்ன பீஸு தானே அப்படின்னு சொல்லிட்டு, அதையே நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பசங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுலேருந்து வீட்டிலையே கற்றுக்கிட்டு இருக்கேன் செய்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு தான் சேர்த்துக்கிறேன். மைதா மாவு கூட நான் சேர்த்துக்கல. கோதுமை மாவு வந்து ஒரு 150 கிராம் எடுத்துக்கிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா 100 கிராம் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிட்டேன், அதாவது நாட்டு சர்க்கரை. அப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கொக்கோ பவுடர் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துக்குங்க. என்கிட்ட பட்டர் வந்து இன்றைக்கி இல்லை. நான் வந்து இதில் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, இந்த கேக்கில் வந்து கொஞ்சம் பேக்கிங் சோடா இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் நான். கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தா எனக்கு நல்ல பஃபியாக நல்லா சூப்பராக வந்திருக்கும். நான் வந்து எல்லாமே கம்மி பண்ணி போட்டதுனால என்னோடய கேக் கொஞ்சம் ஹார்டாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெனிலா எசன்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து சுகர், அதாவது 100 கிராம் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதுக்கு வந்து 50 கிராம் கிட்ட சுகர் சேர்த்துருக்கேன். அப்புறம் பால் சேர்த்துக்கிட்டேன், அதாவது காய்ச்சின பால். அதுக்கப்புறம் வந்து ஒரு 50 ml கிட்ட வந்து ஆயில் சேர்த்துக்கிட்டேன், அதாவது சன்ஃப்ளவர் ஆயில். அதுக்கப்புறம் கேர்டு சேர்த்துக்கிட்டேன். எவ்வளோனா 50 mlக்கு கம்மியாக சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து மிக்ஸியில் அடிக்க போகிறேன். எனக்கிட்ட வந்து அந்த மிக்ஸ் பண்ணுற கேக் இதெல்லாம் இல்லை, எதுவுமே வெசல்ஸ் எதுவுமே இல்லை. நான் வந்து எல்லாத்தையும் போட்டு மிக்ஸியில் ஒரு நல்ல அடின்னு அடிச்சிடுவேன். ஒரு நல்லா அடிச்சிட்டு நல்லா சாஃப்டாகிடும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து பால் சேர்த்துக்குங்க, இல்லைனா வந்து பட்டர் சேர்த்துக்குங்க. கேக்கை வந்து லைட்டாக மெல்ட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. எப்படி வேணாலும் ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து ப்ரௌனி கேக்குக்கெலாம் பார்த்திங்கன்னா சாக்லேட்டெல்லாம் ஆல்ரெடி மெல்ட் பண்ணிவிட்டு கேரமெல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதெல்லாம் இது கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது வந்து ப்ரௌனி கேக் ஸ்டைல் வந்துடும். நான் நார்மலாக என் பையன் சாக்லேட் கலர் கேக்கு தான் அப்படின்னா அதுக்காண்டி வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லாமே கரெக்டாக தான் பண்ணேன். ஆனால் பேக்கிங் சோடா மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். அதனால் என்னோடய கேக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக வந்துருச்சு. இப்போது வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. இப்போது நம்ம வந்து மிக்ஸில் எல்லாமே அடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை அப்படியே வந்து கேக்கு ட்ரேயில் ஊற்றிட்டு அப்படியே வந்து குக்கரில் வச்சிட வேண்டியதான். ஆல்ரெடி குக்கர் எல்லாமே ஓரளவு ஹீட்டில் இருக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேக்கு ட்ரேயில் ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கரில் எடுத்து வச்சுருங்க. விசில்லாம் போட தேவையில்லை.
அவ்வளோதான். இத போட்டுட்டு ஆல்ரெடி வந்து 10 நிமிஷம் நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து வச்சுருக்கணும். இதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து சிலிண்டர் காலியாயிடுச்சு சீக்கிரமா. நான் வந்து இந்த மாதிரி கேக் பண்ணி வந்து டைம் போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக, அப்புறம் எனக்கு கிடைச்ச கொஞ்சம் ஜெம்ஸ் பாயிண்ட் இருந்துச்சு அமேசானில். அது மூலயமா வந்து நான் இப்போ ஏர் ஃப்ரையர் வாங்கியிருக்கேன். இனிமேல் அதில் வந்து என் பசங்களுக்கு குட்டி குட்டி கப் கேக்கு எல்லாமே வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கி வச்சுருக்கேன். அதை இன்னொரு வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய ஏர் ஃப்ரையர் வந்து என்ன கம்பெனி வாங்கியிருக்கேன், அது எப்படி வந்து யூசேஜ் பண்ணணும், என்னென்ன ப்ராடக்ட்லாம் கொடுத்துருக்காங்க, அது எவ்வளோ, அதை பற்றியெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் பசங்களுக்காக ப்ளைன் கேக்கும் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். மொத்தம் 2 கேக்குலேயுமே பார்த்தீங்கன்னா நான் பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டோம். அதாவது ஒரு டீஸ்பூன்னா அதில் 1/4 டீஸ்பூன் கூட நான் போடல. கொஞ்சமாக ஒரு பிஞ்சு தான் போட்டிருப்பேன்னு வச்சுங்க பாருங்களேன். அதனால் வந்து அந்த கேக் வந்து இதுவாகலை எனக்கு. நம்ம எவ்வளோ பவுட்ரு சேர்த்துறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சேர்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு, இப்போ ப்ளைன் கேக்குக்கு நான் ஒரு எக்கு போட்டுக்கிட்டேன். லைட்டாக வந்து கேர்டு, மில்க்கு, அப்புறம் வந்து வெண்ணிலா எசன்ஸு, மில்க் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கிட்டேன். அதாவது ஸ்மெல்லே வராத ஆயில் பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில், ரீஃபைன் ஆயில் எது வேணால் சேர்த்துக்குங்க. இப்போ வந்து ஹார்ட் ஷேப்பு இருக்கிற நான் கேக்கு ட்ரேயில் வந்து மிக்ஸ் பண்ணி எல்லாமே வந்து மிக்சியில் தான் அடிச்சுக்கிறேன் நம்ம. ஏன்னா நல்லா சூப்பராக அடித்து வரும் மிக்சியில் அடிக்கும்போது. அதை கையில் மிக்ஸ் பண்ணால் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ண வருமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் இதில் தான் பண்ணுறேன். அவ்வளோதான். போட்டுட்டு நம்ம வந்து நல்லா டேப் பண்ணிவிட்டு அதே இது முடிஞ்சிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட்ச் வச்சுருந்தேன்ல, அந்த ஏதாவது கொக்கோ பவுடர் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அதனால் சாக்லேட் கலரில் இருக்குது. அவ்வளோதான். இது வந்து அப்படியே மேலே அப்படியே பஃபியாக நல்லா மேலே வரும். அந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துடணும். நான் பார்த்தீங்கன்னா இந்த கேக்கை பண்ணிவிட்டு என் பையன் ஸ்கூல் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு வெளியில் போயிட்டேன். அப்புறம் வந்து ஒரு 2-3 தான் வந்து கேக்கெல்லாம் எடுத்து பார்த்தேன். அந்த சாஃப்ட்னஸ்லாம் போய் ரொம்ப ஹார்டாகிடுச்சு. ஆனால் கேக்கு வரும்போது இப்படி தான் இருந்துச்சு எனக்கு. நல்லா இருந்துச்சு. ஹார்ட் ஷேப் கேக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு ஹார்டாகிடுச்சு. இந்த கேக்கும் அப்படி தான் ஆகிடுச்சு. இதில் பண்ண மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா வந்து கம்மியாக சேர்த்ததுனால, இன்னும் கொஞ்சம் பட்டர்லாம் சேர்த்துருந்தா இன்னும் சூப்பராக பெட்டராகவே கேக்கெல்லாம் வந்திருக்கும். ரொம்ப டேஸ்டியாக கேக் எல்லாமே டேஸ்டியாக இருந்துச்சு. கொஞ்சம் ஹார்டாகிடுச்சு. இன்னும் நட்ஸ் ஐட்டம் எதாவது சேர்த்துருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்